போற்றியோம் நம சிவாய. சாந்தலிங்க பெருமான் தான் மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 14ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் 14வது பாடலுக்கு 12ஆம் வகுப்பு பயிலும் ஸ்ரீராம் என்ற மாணவரும், திருப்பாவையின் 14வது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் 2ஆம் ஆண்டு பயிலும் லீகா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் மா ஜெயபிரகாசம் அண்ணா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். திருவெம்பாவை 14ஆம் பாடல். காதர் குலையாட பைம்பொன் கனலாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனல் ஆடி சிற்றம் பழம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆப்பாடி போதித்து நம்மை வளர்த்தெடுத்து பொய் வளைத்தான் பாத திறம்பாடி ஆடலோர் எம்பாவாய். காதில் அணிந்துள்ள குலையும் மற்ற அணிகலங்களும் கூந்தல் அசைந்தாட வண்டுகள் மேய்க்கும் இந்த குளிர் நீரில் நீராடியவாறு வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் இறைவனின் திறத்தை பாடுவோமாக. அவன் முடியில் விளங்கும் கொன்றை மலரின் சிறப்பையும் பாடுவோமாக. ஆதியும் அந்தமுமாக விளங்கும் அவனுடைய பொறுமையை பாடுவோமாக. மும்மலங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி வரும் அம்மையின் திருவடிகளில் திறத்தை பாடுவோமாக. நன்றி. திருச்சிற்றம்பலம். திருக்காயலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூர் ஆதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானின் பொன்னார் திருவடியை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாயுள் செங்கலினீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினான்கண் செங்கல் பொடிக்கூரை வெண்ணல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணதனாய் நலிவுடையாய் சங்கூடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கையன் கண்ணாய் பாடோலோ எம்பாவாய். பொருள்: உங்கள் புலக்கடையில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் பூக்கள் மலர தொடங்கிவிட்டன. ஆம்பல் பூக்கள் கூம்பிவிட்டன. காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் திருக்கோயிலில் சங்கொலி எழுப்புவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களை முன்னமே வந்து எழுப்புவதாக வாய்ப்பேசிய நீ இன்னமும் தூங்குகிறாயே. நீ நல்ல நாவன்மையுடையவள். சங்கு சக்கரங்களை ஏந்திய பெரிய கடங்களை உடையவனும் தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவனுமாகிய திருமாலை பாடுவதற்காக எழுந்திருப்பாயாக. நன்றி. போற்றியோ நம சிவாய. திருக்கையிலாய மரபு மெய்கண்டாறு வழிவெளி பேரூர் ஆதீனத்துடைய ஆதி குருவர் சாந்தலிங்க பெருமானிய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்குகின்றோம். நம் ஆதீனத்துடைய குருமகா சன்னிதானங்களின் மனமொழிமைகளால் வணங்கி இன்று மார்கழி மாதத்துடைய 14ஆம் நாள், திருவாதிரை நோன்பினுடைய 4ஆம் நாள். எனவே திருவெம்பாவிலே 14வது பாடலையும் திருப்பாவிலே 14ஆம் பாடலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 14ஆம் பாடல் திருவெம்பாவிலே காதார் குலையாட பைம்பூன் கடலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பழம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி வேலித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளத்தன் பாதத்திறம்பாடி பாடுகளூர் எம்பாவாய். இந்த பாடலிலே மணிவாசக பெருமானவர்கள் நீராடும் பொழுது காதலிகள் தங்க நகைகளெல்லாம் ஆடுகின்றன. அடியார் நீராடுகின்ற பொழுது, குளத்திலே இறங்கி நீராடுகின்ற பொழுது அணிந்திருக்கக்கூடிய அணிகங்களெல்லாம் ஆடுகின்றன. அதைவிட மகளிர்கள் குடிக்கின்ற பொழுது கூந்தலுள்ள மலர்கள் எல்லாம் அசைந்து ஆடுகின்றன. எனவே மலருள்ள வாசனைகளை நுகர்வதற்காக வண்டுகள் ரிங்காரமிட்டு ஆடுகின்றன. எனவே அவ்வாறு ஆடும் பொழுது நாம் எல்லாம் வல்ல பெருங்கருணை பெருமானாகிய ஆடல் வல்லாருடைய புகழை பாடியவாறே, அவருடைய சிறப்புகளை பாடியவாறே, அவன் அணிந்திருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் புகழ்ந்து பாடியவாறே நீராட வேண்டும் என்று சிறப்பித்திருக்கின்றார். அதாவது குளிக்கும் பொழுது வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் பெருமானுடைய திருவருளையே சிந்தித்து அதிகாலை பொழுது நீராடி இறைவனை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே
பெருமான் அணிகின்ற அணிகலன்கள் பல. அதில் தோடு குலை என்கின்ற 2 அணிகலன்களையும் நாம் நிறைய இடங்களிலே பார்க்கின்றோம். திருமுறைகளிலே தோளுடையான் குலையுடையான் அரக்கந்தன் தோளெடுத்த என்று பார்க்கின்றோம். எனவே நாம் அதிகாலையிலே நீராடுகின்ற பொழுது பெருமானுடைய திருவருளை சிந்தித்து நீராடி இறைவனை வழிபட வேண்டும் என்று சிறப்பிக்கின்றார். அந்த வகையிலே இந்த மார்கழி மாதத்திலே மதிநிறந்த நன்னாளிலே நாம் அதிகாலை பொழுதிலே இறைவனை நினைந்து நீராடி இறை வழிபாட்டை செய்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை செம்மையாக அமைத்துக் கொள்வோம் என்று வேண்டிக் கொண்டு இந்த திருவம்பாய் 14ஆம் பாடலை விளக்கத்தை நிறைவு செய்வோம். அதேபோல திருப்பாவில் இருக்கக்கூடிய 14ஆம் பாடல் இங்கு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இந்த பாடலிலே திருவரங்கப் பெருமானுடைய அந்த சிறப்புகளை கூறியிருக்கின்றார். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழி நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் கொடிக்கூரை வெண்பத்தவத்தர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் புதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் என்னும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேடு விரும்பாவார் என்று பாடியிருக்கின்றார். அதிகாலை பொழுதிலே குளத்தில் உள்ள மலர்களெல்லாம் மலரத் தொடங்கிவிட்டன. துறவியர்கள் திருக்கோயிலுக்கு சங்குநாதை செல்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களை எழுப்புவதாக சொல்லிய நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, இது நியாயமா என்று அதிகாலையிலே எழுப்பக்கூடிய தோழி உறங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து மற்றவர்கள் கூறுவதாக வந்தது பாடல். எனவே சங்குடு சக்கரம் ஏந்திய தாமரை மலர்கள் போன்ற அழகிய கண்களையுடன் திருமார் அத்தகைய திருமானுடைய திருவருளை பெறுவதற்காக அதிகாலையில் எழுந்து நீராடி அவருடைய புகழை பாடி அவருடைய திருவருளை பெறுவதற்கு நாம் உரியவர்களாகுவார் என்று பாடலிலே கூறியிருக்கின்றார். இந்த 2 பாடல்களும் பார்க்கின்ற பொழுது ஆணவம் கண்மம் மாய் என்று முன்வளங்களிலும் ஆட்பட்டிருக்கின்ற ஆன்மாவானது இவற்றிலிருந்து விடுபட்டு பெருமானுடைய திருவருளை சிந்திப்பதற்காக அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே திருவடி என்று சொல்லக்கூடிய ஞானத்தை பெறுவதற்காக இந்த அதிகாலை பொழுதிலே சென்று நீராடி அவனை போற்றி பரவி அவனுடைய திருவருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். போற்றியோ நம சிவாய. சிவாய நமோ. போற்றியோ நம சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய ஸ்ரீராம், லீகா ஆகிய மாணாக்கர்களும் இந்த 2 பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் அரசு உதவி பெறும் பிரிவு வணிகவியல் துறை தலைவர் முனைவர் மா. ஜெயப்பிரகாசம் அண்ணா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நம ஓம்.